வணக்கம். 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் தூர்தர்ஷனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தூர்தர்ஷன்னோடனே எனக்கு நிறைய என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வருது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெலாம் தெரியுமோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் மார்னிங் ஒரு டிரான்ஸ்மிஷன் வரும், அப்புறம் நடுவில் மத்தியானம் கேப் வரும், மறுபடியும் ஈவினிங் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஈவினிங் ஆரம்பிக்கிற டைமுக்காகலாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த பா 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 பான்னு அந்த மியூசிக் கேட்கும்போது ஆஹா ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. ஆனால் அப்போ எனக்கு சம்மந்தம் இல்லாத வயலும் வாழ்வெல்லாம் வரும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துட்ருப்போம். ஏன்னா அந்த டிவியில் பொம்மை தெரியுறதே எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு த்ரில்லிங்கான விஷயமா இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா முதலாக தூர்தர்ஷனில் தான் லைவ் கிரிக்கெட் மேட்ச்லாம் கோயம்புத்தூர்லேருந்து நான் பார்த்தேன். அதை எங்கள் அப்பா கூட உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் மறந்து போன எங்கள் அப்பா பற்றி என்னுடைய இனிமையான நினைவுகளில் முக்கியமான நினைவுன்னு அதை சொல்லுவேன் நான். எங்கள் அப்பா கூட உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது, அப்புறம் அம்மா எல்லாம் உட்காந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களாகட்டும், புது படங்களாகட்டும், தூர்தர்ஷன் ஞாயிற்றுக்கிழமை என்ன படம் போட போகிறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். அந்த படத்துக்கு முன்னாடி 15 நிமிஷம் இந்த ஸ்பைடர்மேன் ஒரு கார்ட்டூன்லாம் வரும். அந்த 15 நிமிஷத்துக்காக அவசரமாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் தண்ணி அடித்து கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்பைடர்மேன் அந்த சாங்லாம் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தூர்தர்ஷன் என்னோடய இளமை கால வாழ்க்கையில் பல இனிமையான நினைவுகளை எனக்கு தூர்தர்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வர ஒளியும் இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நினைவு கரெக்டாக இருந்துச்சுன்னா, அப்போ தூர்தர்ஷன் இயக்குனர் ஒரு ப்ரோக்ராம் உட்காந்து இந்த லெட்டர்ஸ் படிப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துட்ருப்போம். ஏன்னா அந்த ப்ரோக்ராமில் தான் அந்த வாரம் என்ன படம் வருதுன்னு அவர் சொல்லுவார். அவர் ரொம்ப டெக்னிக்கலாக எங்களை ஒரு விளையாட்டு காட்டுவார். என்னென்னா சில சமயம் ஆரம்பத்திலே சொல்லிடுவார் படத்தோட பேர், சில சமயம் நடுவில், சில சமயம் கடைசியில் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அது ஒரு த்ரில்லாக இருக்கும். எந்த மூமெண்ட்டை இந்த படத்தோட பேரை சொல்ல போகிறாருன்னு சொன்னோன்னா நாங்களாம் குதிப்போம், இந்த வாரம் இந்த படம். சில சமயம் பார்த்த படம் வரும், ஏமாற்றம் அடைவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்போ இப்போ நிறைய சேனல்ஸ் வந்ததுனால நமக்குலாம் அந்த டிவியோட அருமை தெரியல. ஆனால் அப்போ நாங்கள் வளர்கிற காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான். ஸோ அந்த தூர்தர்ஷனில் வர ஒவ்வொரு ப்ரோக்ராம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்கள் நினைவில் தங்கியிருக்கு. என்னுடைய இளமை கால இப்போவும் பல இனிமையான நிகழ்ச்சிகளையும் பல இனிமையான நினைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் தூர்தர்ஷன் தன்னோட 50வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ எங்கள் வீட்டு நிகழ்வு மாதிரி இருக்குது. ஸோ தூர்தர்ஷனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். 50 வருஷம் இல்லை, இன்னும் 100கணக்கான வருஷம் தூர்தர்ஷன் இதே மாதிரி தரமான நிகழ்ச்சிகளையும் இனிமையான பொழுதுபோக்குகளையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.